Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 3 Hindi Lesson 2. Shortly, I will be uploading the next lessons also. So please subscribe to this channel to get notified. Now, let's move on to the lesson. So the lesson, shaky bars makki. So shaky bars அப்படின்னா கர்வமாக இருக்கிறது, ப்ரௌடாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ கமண்டின்னு சொல்லுவோம் ஹிந்தியில். ஸோ இட் இஸ் கால்ட் ப்ரவுட். மக்கி அப்படின்னா நம்ம ஈன்னு சொல்லுவோம்ல, ஹவுஸ் ஃப்ளை. வீட்டில் ஈ பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதுதான். ஸோ திஸ் இஸ் தி ஸ்டோரி அபவுட் அ ஹவுஸ் ஃப்ளை விச் இஸ் வெரி ப்ரவுட். நவ் லெட்ஸ் கோ டு த ஸ்டோரி. ஏக் தா ஜங்கல். ஏக் அப்படின்னா ஒரு காடு இருந்துச்சு, ஜங்கல் அப்படின்னா ஃபாரஸ்ட். ஏக்தா ஜங்கல், உஸ் ஜங்கல் மே அந்த காட்டுக்குள்ளார, ஏக் ஷேர் ஒரு ஷேர் அப்படின்னா என்னது, சிங்கம், லயன். போஜன் கர்கே, போஜன்னா சாப்பாடு, சாப்பாடு சாப்பிட்டுட்டு, கர்கேனா சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஆராம் கர் ரஹாத்தா, ஆராம் அப்படின்னா ரெஸ்ட். ஓகே, ஸோ இட் வாஸ் டேக்கிங் ரெஸ்ட் ஆஃப்டர் இட்ஸ் மீல். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்துச்சு. கர் ரஹாத்தானா இட் வாஸ் டேக்கிங் ரெஸ்ட். இத்தனே மே ஏக் மக்கி, இத்தனே மே இப்போ இதுக்கு நடுவில் வந்துட்டு ஏக் மக்கி ஒரு பூச்சி, அந்த ஈ இருக்கு இல்லையா, அந்த ஹவுஸ் ஃப்ளை இருக்கு இல்லையா, அது வந்து உடுத்தி உடுத்தி பறந்து பறந்து, உட்டுனா டு ஃப்ளை. ஓகே, ஸோ உடுத்தி உடுத்தினா பறந்து பறந்து, வஹா ஆ பஹுஞ்சி, வஹானா தேர். ஸோ இட் கேம் தேர், பஹுஞ்சினா இட் கேம் தேர். ஓகேவா, சிங்கத்துக்கிட்ட வந்துச்சு. शेर ने 2-3 दिनों से स्नान नहीं किया था. शेर ने சிங்கம் வந்துட்டு 2 2 3 3 2-3 days, தினம் அப்படின்னா டேஸ். ஓகே, 2-3 நாளா ஸ்நானம் பண்ணல, குளிக்கல. நஹி கியாத்தா குளிக்காம இருந்துச்சு. ஓகே, இஸ்லியே மக்கி ஷேர் கே கான் கே, இஸ்லியே அதனால, இந்த மக்கினா அந்த பூச்சி வந்துட்டு ஷேர் கே அந்த சிங்கத்தோட கான், கான் அப்படின்னா காது இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு ஏக்தம் பாஸ் அந்த காது கிட்ட போயிட்டு பின்ன 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 கர்னே லகி, அது வந்து ஈ வந்து ஜுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி காது கிட்ட வந்து சவுண்டு விட ஆரம்பிச்சுது. शेर को बहुत मुश्किल से नींद आई थी. ஷேருக்கு வந்துட்டு அந்த சிங்கத்துக்கு அப்போதான் வந்து நல்லா கஷ்டப்பட்டுட்டு அது ரொம்ப நல்லா இப்போதான் தூங்கிட்டு இருந்துச்சு. நீந்த் அப்படின்னா ஸ்லீப். ஓகேவா, ஸோ தூங்கிட்டு இருந்துச்சு. உஸ்னே பஞ்சா உட்டாயா, அந்த இப்போ நம்ம காது கிட்ட வந்து அந்த ஹவுஸ் ஃப்ளை வந்து இப்படி பண்ணதுனால அது தன்னோட கால் இருக்கு இல்லையா. ஸோ காலில் வந்து நெகங்கள் இருக்கு, கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. தி லயன்ஸ் ஹாவ் பாஸ் இன் இட்ஸ் டோஸ். ஸோ அதோட காலை வந்து எடுத்து இப்படி இப்படி ஆட்டி விட்டுச்சு. பஞ்சா உடாயா அப்படின்னா தன்னோட காலை வச்சு காது கிட்ட இப்படி ரப் பண்ணி விட்டுச்சு. ஸோ அது ரப் பண்ணி விட்டதுனால என்னாச்சு, மக்கி உடுகை, அந்த மக்கி அந்த பூச்சி வந்து பறந்து போயிடுச்சு. लेकिन फिर से शेर के कान के पास भिन्न भिन्न शुरू कर दिया. लेकिन அப்படின்னா பட். ஓகே, ஆனா திரும்பி திரும்பி, ஃபிர் சேனா திரும்பி என்ன பண்ணுச்சு, ஷேர் கே கான் கே பாஸ் திருப்பி சிங்கத்தோட காது கிட்ட வந்து அதே மாதிரி பின் பின்னு சவுண்டு விட ஆரம்பிச்சுது. ஷுரு அப்படின்னா டு ஸ்டார்ட் மேக்கிங் த சவுண்ட். அப் ஷேர்கோ குஸ்ஸா ஆயா, இப்போ என்னாச்சு, சிங்கத்துக்கு குஸ்ஸா, குஸ்ஸா அப்படின்னா கோவம் வந்துருச்சு. ஆங்கிரி, குஸ்ஸா மீன்ஸ் ஆங்கிரி. ஓகே, வஹ் தஹாடா, தஹாடா அப்படின்னா சிங்கம் வந்து கர்ஜிக்கும் இல்லையா. ரோர், த லயன் ரோர்ஸ், அந்த ரோர்ஸுக்கு தான் ஹிந்தியில தஹாடா. அரே மக்கி என்னன்னு சொல்லிச்சு, அடே அந்த பூச்சி, அந்த பூச்சி கூப்பிடுது. அரே மக்கி தூர் ஹட், தூர்னா கோ ஃபார் அவே ஃப்ரம் மீ. ஹட் அப்படின்னா போயிடு, என்னை விட தூரம் போயிடு. வர்ணா இல்லை அப்படின்னா துஜே உன்னை வந்துட்டு அபி ஜான்சே மார் தூங்கி, ஜான்சே உயிரோட கொன்று போட்டுருவேன். மார் அப்படின்னா டு கில், நான் ஒன்றும் இப்போ வந்து உன்னை
அடிச்சு கொன்னு போட்டுருவேன், நீ என்கிட்ட இருந்து தூர போயிடு அப்படின்னு இந்த சிங்கம் சொல்லுது. மக்கீனே தீரே சே கஹா. இந்த பூச்சி வந்து என்ன பண்ணுதுன்னா தீரே மெதுவா ஸ்லோலி, தீரே மீன் ஸ்லோலி, கஹா என்ன சொல்லுச்சு, छी छी जंगल के राजा के मुख से ऐसी भाषा कहीं शोभा देती है. சீ சீ, ஜங்கல்னா ஃபாரஸ்டோட ராஜா இல்லையா சிங்கம், அப்படி ஒரு ராஜாவோட வாயிலிருந்து முகுசே அவர் வாயிலிருந்து இப்படி ஐசி பாஷா இப்படி பேசலாமா, சிங்கம் வந்து இப்படி பேசலாமா, அது அழகா, சிங்கத்துக்கு ஷோபா அப்படின்னா பியூட்டி, இது வந்து சிங்கத்துக்கு அழகா, இப்படி எல்லாம் ஒரு சிங்கம் பேசலாமா அப்படின்னு சொல்லுச்சு சிங்கத்துக்கிட்ட. இப்ப என்னாச்சு, ஷேர் கா குஸ்ஸா பட் கயா. அப்ப ஷேரோட சிங்கத்தோட குஸ்ஸானா என்ன சொன்னோம், கோவம், ஆங்கிரி, அது வந்து பட் கயானா ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஓகேவா, ரொம்ப கோவம் வந்துருச்சு சிங்கத்துக்கு. உஸ்னே கஹா, உடனே சிங்கம் என்ன சொல்லுச்சு, ஏக்குத்தோ முஜே சோனே நஹி தேதி. ஏக்குத்தோ ஒன்னா நீ வந்து, முஜேனா என்ன, சோனேனா தூங்க விட மாட்டேங்கிற, சோனே நஹினா தூங்க விட மாட்டேங்கிற, ஊப்பர் சே மேரே சாம்னே ஜவாப் தேதி ஹை. ஊப்பர் அப்படின்னா என் மேல பறந்துட்டு, மேரே சாம்னே எனக்கே நீ வந்துட்டு என் முன்னாடி வந்து ஜவாப் தேதி ஹை. ஜவாப் அப்படின்னா ஆன்சர், எனக்கு நீ பதில் சொல்லிட்டு இருக்க. சுப் ஹோ ஜா வர்னா அபி, चुप हो जाना வாய மூடு, ஸ்டாப் நவ். ஓகேவா, சுப் ஹோ ஜானா ஸ்டாப் நவ், இல்லனா இப்ப, வர்ணானா இப்போ. நான் என்ன பண்ண போறேன்னு சொல்றதுக்குள்ளார இந்த பூச்சி இருக்கு இல்லையா அது வந்து சொல்லுது, மக்கி போலி, மக்கி ஹவுஸ் ஃப்ளை வந்து போலி பேசுச்சு. என்ன பேசுச்சுன்னா, வர்ணா கியா கர் லோகே, அப்படி இல்லைன்னா நீ என்ன பண்ணிட முடியும், என்ன கியா கர் லோகேனா வாட் கேன் யூ டூ மீ அப்படின்னு சொல்லுச்சு. மே கியா தும்சே டர் ஜாவுங்கி, மே நான் வந்து என்ன உன்னை பார்த்து, தும்சே அப்படின்னா உன்னை பார்த்து, டர் அப்படின்னா பயந்துருவேன்னு நினைச்சியா, ஜாவுங்கி பயந்துருவேன்னு நினைச்சியா, ஃபியர், டர் மீன்ஸ் ஃபியர். ஓகே, அப்படின்னு பேசுது. மே தோ தும்சே பி லட் சக்தி ஹூ, எனக்கு வந்து தும்சே பி உன்கிட்ட கூட, லட் அப்படின்னா சண்டை, டு ஃபைட் அகெயின்ஸ்ட் யூ, சக்தி ஹூனா உன்கிட்ட கூட நான் சண்டை போட்டுருவேன். ஹிம்மத் ஹோத்தோ ஆஜாவோ, ஹிம்மத் அப்படின்னா கரேஜ். ஓகே, தைரியம் இருந்தா நீ என் கூட சண்டை போடுறதுக்கு வா அப்படின்னு இந்த சிங்கத்துக்கிட்ட சொல்லுது இந்த ஹவுஸ் ஃப்ளை. ஷேர் அகா பபூல் ஹோ உட்டா, ஷேர் இந்த சிங்கம் வந்து அகா பபுல் அப்படியே ரொம்ப கோவம் வந்து டென்ஷன் ஆகி எந்திரிச்சிருச்சு. உட்டா அப்படின்னா டு கெட் அப். ஓகேவா, இம்மீடியட்டா எந்திரிச்சிருச்சு. உஸ்னே கான் கே பாஸ் பஞ்சா மாரா. உஸ்னே அப்படின்னா அந்த சிங்கம் வந்து தன்னுடைய காது இருக்கு இல்லையா, கான் அப்படின்னா இயர், காது. ஸோ காது கிட்ட பஞ்சா மாரா அதோட கால்களை வச்சு இப்படி இப்படி தேய்ச்சி விட்டுச்சு. ஓகேவா, ஏன்னா அது அங்கதானே பேசிட்டு இருக்கு அந்த பூச்சி, அதனால. மக்கி தோ உடுகை, இப்ப என்ன பண்ணுச்சு அந்த ஈ வந்து அங்கிருந்து உடுகை பறந்து போச்சு. உடுனா டு ஃப்ளை. பர் கான் ஜரா சில் கயா, ஆனா என்னாச்சு, கான் காது வந்துட்டு ஜரா சில் கயா, அது அடிச்சதுனால, தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டதுனால காது வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சிங்கத்துக்கு. இப்ப மக்கி உடுக்கர் இந்த பூச்சி வந்து ஈ வந்து என்ன பண்ணுச்சு, பறந்து போய் ஷேர்கி நாக்கு பர் பைட்டி, சிங்கத்தோட நாக் அப்படின்னா மூக்கு, நோஸ். ஓகே, நாக்குனா நோஸ். ஸோ நோஸ் மேல போய் பைட்டினா உக்காந்துருச்சு. உஸ்னே மக்கி கோ ஃபிர் பஞ்சா மாரா. இப்ப திருப்பி உஸ்னே அப்படின்னா சிங்கம் வந்து என்ன பண்ணுச்சு, அந்த பூச்சியை வந்துட்டு ஈய வந்துட்டு ஃபிர்சே பஞ்சா மாரா, திருப்பி தன்னுடைய அந்த கால்களை வச்சு திருப்பி அடிச்சுது. மக்கி உடுகை, திருப்பி ஈ வந்து என்னாச்சு, பறந்து போயிடுச்சு. அப் கி பார் ஷேர் கி நாக்கு சில்கை, இப்ப என்னாச்சு,
சிங்கத்தோட மூக்கு மேல தன்னைத்தானே அடிச்சுக்குச்சுல, ஸோ அதனால மூக்கு மேல அடிபட்டுருச்சு. மக்கி கபி ஷேர் கே மாத்தே பர் பைட்டி, கபி கால் பர், தோ கபி கர்தன் பர். ஸோ இப்போ என்ன பண்ண தொடங்குச்சு, இந்த ஈ வந்து சிங்கத்தோட உடம்பு மேலே ஃபுல்லாக உட்கார ஆரம்பிச்சுது. கபி ஷேர் கே மாத்தே பர் பைட்டி, ஓகேவா. கபி கால் பர், கன்னத்தில் உட்கார ஆரம்பிச்சுது. தோ கபி கர்தன் பர், கர்தன்னா கழுத்தில் உட்கார ஆரம்பிச்சுது. மாத்தே அப்படின்னா நெத்தி மேலே உட்கார ஆரம்பிச்சுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அது வந்து உட்காந்து உட்காந்து சிங்கத்தை கோவப்படுத்துச்சு. ஷேர் பஞ்சா மார்த்தா ஜாத்தா, இந்த சிங்கம் வந்து தன்னைத்தானே இப்படி அந்த தன்னுடைய பாதங்களை வச்சு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவர் குத்துக்கோ காயல் கர்த்தா ஜாத்தா, குத்துக்கோ அப்படின்னா தன்னைத்தானே, காயல் அப்படின்னா காயமாக்கிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ தன்னைத்தானே தன்னோட பாதத்தை வச்சு அடிச்சதுனால காயம் ஆக்கிட்டு இருந்துச்சு சிங்கம். மக்கீத்தோ ஃபட் சே உட் ஜாத்தி. இப்ப இந்த ஈ வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஃபட்டு சேனா டக்கு டக்குன்னு பறந்து போகுது. ஈ அப்படிதானே பறக்கும், ஈ அடிக்கவே முடியாது இல்லையா நம்மளால. ஸோ அது டக்கு டக்குன்னு பறந்து போயிட்டு இருந்துச்சு. அந்தமே கடைசியில என்னாச்சு, ஷேர் ஊபு கயா தக்கு கயா. ஸோ ஷேர் அந்த சிங்கம் வந்து ஊபு கயா அப்படின்னா ரொம்பவே டயர்டு, தக்கு கயா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. வஹ் போலா, அது வந்து பேசிச்சு, சிங்கம் வந்து சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சுன்னா மக்கி பஹன், இந்த மாதிரி பஹன் அப்படின்னா சிஸ்டர், ஓகேவா. ஈ மக்கி கிட்ட அப் முஜே சோடோ, இப்ப என்ன தயவு செஞ்சு விட்டுரு. சோடோன்னா லீவ் மீ அப்படின்னு அர்த்தம். இப்ப என்ன விட்டுரு. மே ஹாரா, நான் தோத்து போயிட்டேன். ஹாரா அப்படின்னா ஐ ஃபெயில்டு, நான் தோத்து போயிட்டேன். அவர் தும் ஜீத்தோ, நீ தான் வந்து ஜெயிச்சிட்ட. ஜீத் அப்படின்னா டு வின், ஓகே. ஹாரான்னா டு லாஸ், ஓகே. ஜீத்தானா டு வின். பஸ் போதும்பா அப்படின்னு சொல்லி இந்த சிங்கம் வந்து சொல்லிடுச்சு. இப்ப மக்கி கமண்டுமே, இப்ப உடனே அந்த ஈக்கு வந்து நல்ல கர்வம் ஆயிடுச்சு, ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு சூர் ஹோக்கர், ரொம்ப பெருமையா உடுத்தி உடுத்தி ஆகே படி, பறந்து பறந்து அப்படியே அங்கிருந்து போக ஆரம்பிச்சுது, ஓகேவா. இப்ப சாம்னே, அப்ப பறந்து பறந்து போகும்போது அதுக்கு முன்னாடி, சாம்னேனா முன்னாடி, இன் ஃப்ரண்ட் ஆஃப் தட் ஏக் ஹாத்தி மிலா. ஹாத்தி அப்படின்னா என்னது, எலிஃபென்ட், யானை வந்துச்சு. மக்கீனே கஹா, இப்ப அதையும் விடல. மக்கி வந்து அந்த ஈ வந்து யானை கிட்ட சொல்ல ஆரம்பிச்சது என்னன்னா, அரே ஹாத்தி, அரே ஹாத்தி, அடே எலிஃபென்ட், முஜே பிரணாம் கர், என்ன வந்து, முஜேனா என்ன, பிரணாம் அப்படின்னா என்ன வணங்கு, ஓகேவா. ஸோ பிரணாம்னா யூ ஹாவ் டு சே டு மீ குட் மார்னிங், அந்த மாதிரி என்னை வந்து வணங்கணும், நீ இப்ப வணக்கம் சொல்லி எனக்கு. மேனே ஜங்கிள் கே ராஜா, நான் வந்து, மேனே அப்படின்னா நான் வந்து இந்த காட்டோட ராஜாவை, ஷேர்கோ, காட்டோட ராஜா வந்து சிங்கம் தான் இல்லையா, அதைவே நான் இது பண்ணிட்டேன். ஹராயா, ஹராயானா அப்படின்னா நான் வந்து தோக்கடிச்சிட்டேன். இஸ்லியே அதனால, ஜங்கிள் மே இந்த ஃபாரஸ்ட்ல, அப் மேரா ராஜ் சலேகா, இப்ப நான் என்னோட ராஜ்யம்தான் நடக்க போகுது, நான் தான் இப்போ ராஜா அப்படின்னு சொல்லுச்சு. ஹாத்தினே சோச்சா, இந்த யானை வந்து யோசிச்சுது. சோச்சானா டு திங்க், என்ன யோசிச்சுதுன்னா, இஸ் பாகல் மக்கி சே, இஸ்னா இந்த, பாகல் அப்படின்னா பைத்தியம், ஓகேவா. ஸோ இந்த பைத்தியக்கார ஈ கிட்ட போய் பஹஸ் கர்னேமே, ஆர்கியூ, பஹஸ் அப்படின்னா ஆர்கியூ பண்றது, பேசுறதுக்கு, கர்னேமே சமை கவுன் பர்பாத் கரே, ஆர்கியூ பண்ணி இது கிட்ட போய் நம்ம சமை அப்படின்னா டைம், யாரு வேஸ்ட் பண்றது, தேவையில்லாம இது கிட்ட போய் இப்ப நம்ம பேசணுமா, பேச வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுது இந்த எலிஃபென்ட். ஹாத்தி நே சூண்ட் ஊப்பர் உட்டாக்கர், யானை வந்து சூண்ட் அப்படின்னா தன்னோட ட்ரங்க், தும்பிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை ஊப்பர்னா நல்லா தூக்கி, மேல தூக்கி, உட்டாக்கர் மேல தூக்கி, மக்கி கோ பிரணாம் கியா, அந்த இத்தினூண்டு அந்த ஈய வந்து ஈக்கு வணக்கம் சொல்லுச்சு. சொல்லிட்டு அவர் ஆகே பட்டு கையா, அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு நடந்து ஆகே படு கையானா போயிடுச்சு.
ஓகேவா? இப்போ சாம்னே சே ஆ ரஹி லோமடினே. இப்போ இதுக்கு இந்த யானைக்கு முன்னாடி ஒரு லோமடி அப்படின்னா ஃபாக்ஸ், குள்ள நரி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து ஏ சப் தேக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துச்சு. சப்னா ஆல், இது எல்லாத்தையும், தேக்கா அப்படின்னா டு சி, நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்துச்சு. ஓகே, லோமடி மத் மத் முஸ்கரானே லகி. லோமடி வந்துட்டு அந்த ஃபாக்ஸ் வந்து ஊன்னு மத் மத்னு முஸ்கரானே லகி, அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு இதெல்லாம் பார்த்து. இத்தனே மே மக்கீனே லோமடி சே கஹா. இப்போ அந்த பூச்சி வந்து ஃபாக்ஸையும் விட்டு வைக்கல, அது கிட்ட போய், ஃபாக்ஸ் கிட்ட போய் கஹா அப்படின்னா டோல்டு, சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? அரே ஓ லோமடி, ஏ ஃபாக்ஸே, குள்ள நரியே, சல் முஜே பிரணாம் கர், வா இப்ப எனக்கு வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்லுச்சு. மேனே ஜங்கில் கே ராஜா ஷேர், நான் வந்து இந்த காட்டோட ராஜாவான சிங்கத்தையும், அவர் விஷாலகாய ஹாத்தி, அப்புறம் விஷாலகாய்னா பெருசு இல்லையா யானை, அந்த யானையையும் தோக்கடிச்சிட்டேன். கோபி ஹராதியா, நான் வந்து இந்த மாதிரி யானையும் சிங்கத்தையும் தோக்கடிச்சிட்டேன், நான் தான் காட்டுக்கு ராஜா, இப்ப எனக்கு வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்லுச்சு. லோமடினே உசே பிரணாம் கியா. ஃபாக்ஸ் என்ன பண்ணுச்சு? உசே, அதை வந்து வணக்கம் சொல்லிருச்சு. அது கேட்டதுனால வணக்கம் சொல்லிருச்சு. ஃபிர் தீரே சே போலி, அதுக்கப்புறமா மெதுவா பேச ஆரம்பிச்சது. ஸோ ஃபாக்ஸ், குள்ள நரி, உங்களுக்கே தெரியும் அது ரொம்ப கன்னிங் இல்லையா, கிளவர் இல்லையா, ஸோ அது கண்டிப்பா ஏதாவது பிளான் வச்சிருக்கோம். அப்ப என்ன பிளான் பார்ப்போமா? தன்ய ஹோ மக்கி ராணி. தன்ய அப்படின்னா நல்லது, தேங்க்யூ. மக்கி ராணினா ராணி அப்படின்னா குவீன், த குவீன் ஆஃப் ஹவுஸ் ஃப்ளைஸ் நீதான். தன்ய ஹோ, தேங்க்யூ. தன்ய ஹோ ஆப்கா ஜீவன், வாழ்க உன்னுடைய ஜீவன்னா லைஃப். और धन्य है आपके மாதா பிதா, வாழ்க உன்னுடைய அம்மா அப்பா அப்படின்னு அந்த ஈய வந்து பெருமையா சொல்லிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து லேக்கின், ஆனா மக்கி ராணி, இங்க பாருங்க மக்கி ராணி, இந்த மாதிரி உதர் வஹ் மக்கடி திகாயி தே ரஹி ஹை. உதர் அப்படின்னா தேர், அங்க வந்து ஒரு மக்கடி அப்படின்னா ஸ்பைடர், ஓகேவா, எட்டுக்கால் பூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் மக்கடி பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? திகாயி தே ரஹி, அங்க பாருங்க ஒரு மக்கடி இருக்கு. வஹ் ஆப்கோ, அது வந்து உங்களை வந்து காலி தே ரஹி தி. காலி அப்படின்னா அது வந்து உங்களை ரொம்ப அது வந்து உங்களை ஏளனப்படுத்தி பேசுது. காலி அப்படின்னா ஏளனப்படுத்தி பேசுது. உஸ்கி ஜரா கபர் லேலோ, அதை வந்து என்னன்னு போய் கேளுங்க அப்படின்னு நைஸா இந்த ஈ கிட்ட இந்த நரி வந்து சொல்லி விட்டுருச்சு. யஹ் சுன்கர், இதை கேட்டுட்டு மக்கி குஸ்ஸே சே லால் ஹோ கயி. அந்த ஈ வந்து குஸ்ஸே, கோவத்துல அப்படியே செவந்து போச்சான். லால்னா ரெட் கலர், ஸோ லால் ஹோ உட்டி, அப்படியே செவந்து கோவம் வந்து அப்படியே எந்திரிச்சு பறக்குது. மக்கி போலி, இப்போ அந்த ஹவுஸ் ஃப்ளை வந்து சொல்லுது என்னன்னா, உஸ் மக்கடி கோத்தோ மே சுட்கி பஜாத்தே. உஸ் மக்கடி கோத்தோ, நான் வந்து அந்த எட்டுக்கால் பூச்சியை வந்துட்டு சுட்டுக்கி பஜாத்தே, ஒரு க்ஷணத்துல இப்பவே போய் கதம் கர் தேத்தி ஹூம், அதோட அதை வந்து முடிச்சிடுவேன், ஃபினிஷ் பண்ணிடுவேன், அதை வந்து கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசுச்சு. யஹ் கஹத்தே ஹுயே, இதை பேசிக்கிட்டே என்ன பண்ணுச்சு? மக்கி மக்கடி கி தரஃப் ஜப்படி. மக்கி வந்து அந்த ஹவுஸ் ஃப்ளை வந்து அந்த எட்டுக்கால் பூச்சியோட கூட்டை நோக்கி ஜப்படி பறந்து போச்சு. ஆர் மக்கடி கே ஜாலே மே ஃபஸ் கயி. அப்புறம் என்னாச்சு? அந்த எட்டுக்கால் பூச்சி கட்டி வச்சிருந்த கூடு, ஜாலே அப்படின்னா அதோட வெப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்பைடர் வெப், அதுல போய் ஃபஸ் அப்படின்னா மாட்டிக்கிச்சு. ஓகேவா? ஸோ அதுல வந்து போய் இட் காட் காட்,
ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, எட்டுக்கால் பூச்சியோட வெப் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அதில் போனால் எந்த பூச்சியுமே மாட்டிக்கும் இல்லையா, அதில் போய் மாட்டிக்கிச்சு. மக்கி ஜாலே சே சூட்னே கி ஜியோ ஜியோ கோஷிஷ் கர்த்தி கை. இப்போ என்ன பண்ணுச்சு, போய் மாட்டிக்கிச்சு இல்லையா. ஸோ அதிலிருந்து வெளியே வர்றதுக்காக, ஸோ சூட்னே அப்படின்னா டு கெட் ரிட் ஆஃப், வெளியே வர்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுச்சு. கோஷிஷ் அப்படின்னா கீப் ஆன் ட்ரையிங், ட்ரை பண்ணுறது. கோஷிஷ் கர்த்தி கை தியோ தியோ और भी अधिक फंसती गई. அது ட்ரை பண்ணி வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணும்போது என்னாச்சு, மேலும் மேலும் அது மாட்டிக்கிச்சு. அதிக ஃபஸ்தி கை, இது ரொம்பவே நல்லா மாட்டிக்கிச்சு அதோட வெப்பில். அந்த அப்படின்னா எண்டு. ஸோ கடைசியில் என்னாச்சு, வஹ் தக்கு கை, அது ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஹார் கை, தோத்தும் போச்சு. ஹார்னா இட் லாஸ்ட், ஓகேவா, லூஸ் பண்ணிடுச்சு. யஹ் தேக்கு கர், இதை பார்த்துட்டு லோமடி அந்த ஃபாக்ஸ் வந்து திருப்பி மத்து முஸ்குராத்தி அந்த ஃபாக்ஸோட சவுண்ட் இருக்கும்ல, ஸோ அதில் அப்படியே சிரிச்சுக்கிட்டு வஹாசே சல்தி பனி, அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியை எழுதுனது வந்து இங்க இருக்கு பாருங்க, யோகேஷ் ஜோஷி. இவர் தான் ஆத்தர் ஆஃப் திஸ் ஸ்டோரி. ஐ திங்க் சில்ட்ரன் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் தி ஸ்டோரி. So that's all. So we have come to the end of the session. Shortly I will be uploading the next lesson also. So please subscribe to this channel so that you can get notified. Thank you.